ஹாய் காய்ஸ், வணக்கம். இது உங்கள் ட்ரேடிங் வித் ராஜ். எல்லாரும் எதிர்பார்த்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொண்டு வந்திருக்கேன். நெக்ஸ்ட் வீக் 7 to 8 உங்களுக்கு கிளாஸஸ் ஈவினிங் 5 o'clock to 6:30 வரையும் கிளாஸஸ் இருக்கும். ஓகே, 2 days கிளாஸஸ், சாட்டர்டே ஒரு சண்டே வீக்லி எண்ட்ல நான் கிளாஸஸ் எடுக்க போறேன். நிறைய பேர் ரிக்வஸ்ட்காக இது நான் கொண்டு வந்திருக்கேன் இந்த ஷெட்யூல்ல. ஓகே, இன்ட்ரெஸ்டட் பீப்புள் டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, உங்களுக்கு ரிப்ளை வந்து சேரும். ஓகே, இதுல என்ன சார் நீங்க கொடுக்க போறீங்க அப்படின்றதுக்கான விஷயங்கள் சார். இது வந்து இன்ட்ராடே பண்றவங்களுக்கு ஒர்க் ஆகும், ஸ்கேல்பிங் பண்றவங்களுக்கு ஒர்க் ஆகும். அது இல்லாம நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்காக, நீங்க ஸ்டாக்ல பெஸ்டான ஸ்டாக்ல எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது அப்படின்ற பேசிக் நாலேஜோட கரெக்டான ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு நான் கொடுக்க போறேன். எப்படி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, அந்த விஷயங்களுக்காக நம்ம ஸ்கேல்பிங் அதை நம்ம எப்படி யூஸ் பண்ண போறோம், மல்டிபிள் டைம் ஃப்ரேம்ல எப்படி நம்ம யூஸ் பண்ண போறோம், ஸ்ட்ராட்டஜி எந்த அளவுக்கான அக்யூரசி இருக்கு நான் லைவ்லயே உங்களுக்கு நான் காட்ட போறேன். 5 o'clock to 6:30 1.5 மணி நேரம் கிளாஸஸ். ஓகே, 2 நாள் மட்டும் தான். இது ஸ்ட்ராட்டஜி மட்டும் தான் உங்களுக்கு நான் கொடுக்க போறேன். இன்ட்ரெஸ்டட் பீப்புள் ஜாயின் பண்ணீங்க. ஸ்கேல்பிங் வேணுன்றாலும் அதுலயே ஸ்ட்ராட்டஜி இருக்கு, உங்களுக்கு இன்ட்ராடே வேணுனாலும் இருக்கு. எல்லாத்துலயும் ஒர்க் ஆகக்கூடிய மல்டிபிள் ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு நான் கொடுக்க போறேன். இன்ட்ரெஸ்டட் பீப்புள் ஜாயின் மை கிளாஸஸ். ஓகே, இப்போ மண்டே மார்க்கெட் எப்படி இருக்குன்னு ஒரு வியூ பார்த்துடலாம். எப்படி மார்க்கெட்ல என்ட்ரி ஒரு எக்ஸிட் பண்ணலாம் ஒரு லெவல்ஸ் கொடுத்துறேன். அது வரை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே காய்ஸ், இது உங்கள் ட்ரேடிங் வித் ராஜ். லைக் ஆன் சப்ஸ்கிரைப் ப்ளீஸ். தேங்க்யூ. ஹாய் காய்ஸ், வணக்கம். இது உங்கள் ட்ரேடிங் வித் ராஜ். மண்டே மார்க்கெட் எப்படி இருக்குன்னு ஒரு வியூ பார்த்துருவோம். எப்படி ட்ரேட் எடுக்கலாம், எந்த விஷயங்கள், எந்த லெவல்ஸ் முக்கியம். நான் யூஸ் பண்ற ட்ரேடிங் பிளாட்ஃபார்மோட பேரு இது டன். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, அது மூலம் நீங்க ஓபன் பண்ணீங்க. பெஸ்டான ஸ்கேல்பிங்காக உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். நான் யூஸ் பண்ணக்கூடிய டெக்னிக் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இது பெஸ்டா இருக்கும். ஏன்னா சார்ட்ல என்ட்ரி ஒரு எக்ஸிட் எல்லாமே உங்களுக்கு டோட்டலா இருக்கும். அந்த செட்டிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் வீடியோஸ்ல போட்டிருக்கேன். தன்ல பார்க்காதவங்க தன்னோட சர்ச் பண்ணீங்கன்னா என்னோட சேனலுக்குள்ள உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா, இன்னைக்கு பார்க்கலாம் நிப்டி 50 எப்படி இருக்குன்றது. இது ஓவராலா பார்க்கும்போது ஹோம் பேஜ்ல நம்ம நிப்டி 50 பார்த்துருவோம். நிப்டி 50 எப்படி க்ளோஸ் வச்சிருக்கு, எங்க நம்ம மண்டே மார்க்கெட்டுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், எந்த பையிங் யூஸ் பண்ணிக்கலாம், இடத்துல நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்ற விஷயங்கள். இது நிப்டி 50 சார்ட். நிப்டி 50 சார்ட்டை நம்ம ஒன் டே டைம் ஃப்ரேமா மாத்திருக்கோம். ஓகே, ஒன் டே டைம் ஃப்ரேம்ஸ் டோட்டலா பார்க்கும்போது மார்க்கெட் ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் லோவர் லோ கண்டிஷனல் மார்க்கெட் வந்து இங்க பாத்தீங்கன்னா ஒரு தெரியும், ஒரு எம் பேட்டர்ன் கிரியேட் பண்ணிருக்கு. மார்க்கெட் வந்து ரீடெஸ்ட் பண்ணிருக்கு. மார்க்கெட் அகைன் செல்லிங் ப்ரெஷருக்காக மார்க்கெட் ரெடியா இருக்கு. ஓகே, மார்க்கெட் அகைன் செல்லிங் ப்ரெஷருக்காக ரெடியா இருக்கு. இது ஒரு கேண்டலும் ஒன் டே உடைய கேண்டல், ஒரு நாளுடைய கேண்டல், ஒரு கேண்டல் உடையது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு புல்லிஷா போயிருக்கு, ரீடெஸ்ட் பண்ணிருக்கு, புல்லிஷா போயிருக்கு, ரீடெஸ்ட் பண்ணிருக்கு. இங்க டோட்டலா பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு வியூ எம் பேட்டர்ன்ஸ் இங்க இருந்து டவுன்ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கூடுதல். எப்ப வரையும் அப் ட்ரெண்ட் ஆக முடியாதுன்னு பார்க்கும்போது நம்ம அப் ட்ரெண்ட்ல இருந்து இது ஒரு ட்ரெண்ட் லைன் வாக் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல இதை கிராஸ் ஓவர் பண்ணாத வரையும், இந்த லெவலை கிராஸ் ஓவர் பண்ணாத வரையும் அப் ட்ரெண்ட் கண்டினியூஷன் ஆகாது. இல்லைன்னா ஒரு சின்ன ஒரு கேப் ஆஃப் மூவ்மெண்டம் உருவாகி அங்கிருந்து லைட்டா மேல போற மாதிரி போயிட்டு மார்க்கெட் வந்து ஒரு டவுன்ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்கும்போது ஒரு பேரிஷ் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்டேஷன் ஃபார் மண்டே. ஓகே, ஒன் டே டைம் ஃப்ரேம் பார்த்தாச்சு. நம்ம 50 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் பார்த்துருவோம் எப்படி இருக்கும் மார்க்கெட் அப்படின்றது. 50 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் ரீசெட் யுவர் சார்ட். ஓகே, பண்ணியாச்சு. டோட்டலா பார்க்கும்போது சைட்வேஸ் மார்க்கெட் இங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஃப்ரைடே டோட்டல் சைட்வேஸ் மார்க்கெட். இப்போ நம்ம எந்த இடத்துல இருந்து நம்ம பையிங் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றது வந்து லோவர் லெவல்ல பார்க்கும்போது இங்க இருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், லோவர் ட்ரெண்ட் லைன்ல ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு லோ லெவல்ல இருந்து. அதே அப் ட்ரெண்ட்ல இருந்து நம்ம பார்க்கும்போது இது ஒரு ட்ரெண்ட் லைனா கன்சிடர் பண்ணலாம். ஓகே, இது ஒரு ட்ரெண்ட் லைனா நீங்க கன்சிடர் பண்ணலாம். அப்ப டோட்டலா பார்க்கும்போது இது ஒரு நேரோ ரேஞ்சா இருக்கு. மார்க்கெட் வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷருக்காக ரெடியா இருக்கு. செல்லிங் ப்ரெஷருக்காக டோட்டல் மார்க்கெட் ரெடியா இருக்கு. எப்படி வியூ வைக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது மார்க்கெட் பாருங்க என்ன பண்ணிருக்கு அப்படிங்கிற விஷயங்கள் ஈஸியா உங்களுக்கு புரியும். ஓகே, இங்க டபிள்யூ பட்டன் பண்ணிருக்கு. ஆனா டபிள்யூ பட்டன் பிரேக் டவுன் பிரேக் வந்து ஃபேக் பிரேக் அவுட் ஆயிருக்கு. டோட்டலா மார்க்கெட் ஒரு மறுபடியும் ஒரு எம் பேட்டர்னா இருக்கு. நான் ஜூம் பண்றேன், உங்களுக்கு தெரியும். பேட்டர்ன்ஸ் ஆர் எம் பேட்டர்ன்ஸ் டவுன் ட்ரெண்டுக்கான லெவலா தெரியுது. எது வரையும் விழலாம் அப்படி மார்க்கெட்டுக்காக அப்படின்னு பார்க்கும்போது மார்க்கெட் எது வரையும் விழலாம் அப்படின்ற போது 24,466 லெவல் வந்து இதனுடைய எஸ்எல் வெயிட்டிங். ஏன்னா மார்க்கெட் ஃபுல்லாவே எஸ்எல் ஹண்டிங் தான் நடக்கும். அப்போ பயோட எஸ்எல் செல்லர் அடிக்கணும் அப்படின்னா 24,466 லெவல்ல வந்து மார்க்கெட் வந்து டச் பண்ணணும். அப்போ இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் டவுன் பண்ணும்பொழுது ஒரு ரீடெஸ்ட்காக வெயிட் பண்ணுங்க. அகைன் பிரேக் டவுன் பண்ணி லெவலை கிராஸ் ஓவர் பண்ணும்போது நம்மளுக்கு டார்கெட் என்பது நிச்சயம். எந்த லெவலை கிராஸ் ஓவர் பண்ணும்போது நீங்க எடுத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். இந்த இடத்துல கட் பண்ணும் பொழுது இந்த இடத்துல பர்ஃபெக்டான என்ட்ரிஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கலாம். ஓகே, நான் மார்க் பண்றேன் எப்படி என்ட்ரிஸ் எடுக்கிறது அப்படின்ற விஷயங்கள். இந்த இடத்துல நீங்க என்ட்ரிஸ் எடுக்கணும். பிரேக் டவுன்ல இப்படி ஒரு கேண்டல் ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு அப்படின்னும் நீங்க எப்படியான என்ட்ரிஸ் எடுக்கணும் அப்படின்ற விஷயம் சொல்லுவாங்க. இப்போ மார்க்கெட் இங்க இருந்து ஒரு கேப் டவுன் உருவாயிருக்கு. மார்க்கெட் ஒரு பேரிஷ் கேண்டலா க்ளோஸ் வச்சிருக்கு. நெக்ஸ்ட் ஒரு புல்லிஷ் கேண்டல் இந்த ட்ரெண்ட் லைனை ரியாக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஒரு கேண்டல் இந்த கேண்டலுக்கு கீழே ஒரு பாடி க்ளோசிங் வச்சிருச்சு அப்படின்னா ஓகே, என்டர் பாருங்க. பி சைட் புட் சைடுக்கான வியூ பார்க்கலாம்.
எது வரை புட் சைடுக்கான வியூ பார்க்கலாம் பார்க்கும்போது 24,466 லெவல் வரையும் ஒரு பேரிஷ் கேண்டலாக இது கிரியேட் ஆகி லோ லெவல டச் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே. இதோட பார்க்கும்போது எஸ்எல் எங்க இடத்துல வெயிட்டிங் அப்படின்னு பார்க்கும்போது நெக்ஸ்ட் எஸ்எல்னு பார்க்கும்போது இந்த லெவல் 24,380 லெவல் மார்க்கெட் இதுவரையும் ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ்கள் கூடுதல். ஓகே. 24,466 ஃபர்ஸ்ட் லெவல். செகண்ட் லெவல் பார்க்கும்போது 24,381 லெவல் வந்து மார்க்கெட்டோட பேரிஷ் ட்ரெண்டா கிரியேட் ஆகுது. ஓவராலா பார்க்கும்போது மண்டே ஒரு பேரிஷ் ட்ரெண்டா இருக்கு. சப்போஸ் மார்க்கெட் ஒரு கேப் அப் உருவாயிடுச்சுன்னா சப்போஸ் மார்க்கெட் இந்த இடத்துல ஒரு கேப் அப் உருவாயிருக்கு. இந்த ஹை லெவல்ல மார்க்கெட் ஆகப்படுது உருவாயிருக்கு. இங்கிருந்து டைரக்டா பையிங் லெவலுக்கு போகாதீங்க. வெயிட் பண்ணுங்க கன்ஃபர்மேஷனுக்காக. நெக்ஸ்ட் செல்லிங்கான ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும் பாருங்க. பேக் டு பேக் உங்களுக்கு செல்லிங் கேண்டல் கிரியேட் பார்க்கணும். ஏன்னா எஃப்ஐஎஸ் கார்ப்பரேட் பிரகாரம் நிறைய செல் பண்ணியிருக்காங்க. டோட்டலா பார்க்கும்போது உங்களுக்கு மார்க்கெட்ல ஒரு செல்லிங் பிரஷர் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ரைட்டர்ஸ் ரொம்ப அதிகமா இருக்க வச்சு மண்டே மார்க்கெட் நியூஸ் பேஸ் மார்க்கெட் ஃப்ரைடே மார்க்கெட் இஸ் மண்டேவும் சாட்டர்டேவும் சண்டேவும் இருக்கக்கூடிய மார்க்கெட்டை ரியாக்ட் பண்ணக்கூடிய நியூஸ் பேஸ் மார்க்கெட்டை ஒர்க் ஆகும். மண்டே மார்க்கெட் அதே ஃப்ரைடே மார்க்கெட் வந்து உங்களுக்கு ரைட்டர்ஸ் மார்க்கெட்டா உருவாகும். ஓகே. இது மட்டும் ஞாபகம் வச்சுங்க. எதுக்கு மேல போகாது நம்ம அப் ட்ரெண்டுக்கான கண்டிஷன் பண்ண முடியாது அப்படின்னும் போது 25,000 இது ஒரு மிகப்பெரிய ரீசர்ச் லெவல். இதை உடைக்காத வரையும் நம்ம அப் ட்ரெண்டுக்கான விஷயங்கள் டேரக்டா 25,000க்கு மேல நம்மளுக்கு கேப் அப் உருவாகுது அப்படின்னும் போது கண்டிப்பா நான் பைங்கா இன்ட்ரெஸ்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா டோட்டலா பார்க்கும்போது 25,000 ஒரு கேப் அப் உருவாயிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் கேண்டல் ஃபார் செல்லிங் ப்ரெஷர் லோ லெவல பிரேக் டவுன் பண்ணிடும். ஃப்ரைடேனுடைய லோ லெவல பிரேக் டவுன் பண்ணிடும். இதுதான் என்னோட வியூ. ஓவராலா வியூ பார்க்கும்போது புட் சைடுக்கான வியூ இந்த லெவல்ஸ் எல்லாம் நோட் பண்ணீங்க. இந்த மாதிரி டெக்னிக் யூஸ் பண்ணுங்க. 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுங்க. எப்படி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றதுன்னு நான் நெக்ஸ்ட் வரக்கூடிய கமிங் சாட்டர்டே ஒரு சண்டே 7 or 8 ஈவினிங் 5 o'clock to 6:30 வரையும் நான் கிளாஸஸ் வச்சிருக்கேன். 2 days ஒன்லி கிளாஸஸ் ஒன்லி ஃபார் ஸ்ட்ராட்டஜிக்காக நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. நீங்க என்ன சார் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றீங்க ஸ்கேல்பிங்காகன்றது என்னோட பர்சனல் ஸ்ட்ராட்டஜியை நான் உங்களுக்கு கொடுக்க போறேன். இன்ட்ரெஸ்ட் பீப்புள் வாட்ஸ்அப் நம்பருக்கு போயிட்டு இருக்கு. வாட்ஸ்அப்புக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஓகே. தேங்க்யூ. மண்டே மீட் பண்ணலாம்.